ஆதிரே, நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க, என்னால இங்க வர முடியாது, அவ்வளவுதான். ஒரு கல்யாணத்துல 1000 குறை மனஸ்தாபம்லாம் வரதாங்க செய்யும். அதையெல்லாம் மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டு செய்ய வேண்டிய முறையை செய்யாம இருக்கிறதெல்லாம் சரியே இல்லைங்க. நான் ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. நீங்க போங்க, யார வேணா கூட்டிட்டு வாங்க, நான் தடுக்கவே இல்லையே. ஏன்பா பிரபு, எப்படியோ போகட்டும், என்னவோ ஆகட்டும்னு இப்படி விட்டேத்தியா சொன்ன எப்படிப்பா? நீ இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள, நீ வரலன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு அவ யோசிச்சு பார்க்கலையே. என் கூடவே இருந்து முதுகுல குத்திட்டால. பெரிய மருமவனே, ரோகிணி ஒண்ணும் அந்த கௌதம் பையல கல்யாணம் பண்ணிக்கலையே. நம்ம பேச்ச கேட்டு குமரகுருவை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நம்ம பேச்ச கேட்டோன்னு அவ கல்யாணம் பண்ணல. அவ காதலிச்ச கௌதம்க்கும் வேல்வழிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. சப்போஸ் அந்த கௌதம்க்கு கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா அவ அவனதான கல்யாணம் பண்ணிருப்பா. எங்க மான மரியாதையை பத்தியோ எங்க குடும்ப கௌரவத்தை பத்தியோ அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறம் அவளை பத்தி தேவையில்லாம நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும். அண்ணா ஆதுரே, இதுக்கு மேல யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. நான் என் முடிவை சொல்லிட்டேன். நான் வரலன்னா வரல, அவ்வளவுதான். பிரபு, என்ன இவன்? என்னப்பா அது? மாமா, வருத்தப்படாதீங்க மாமா. வருத்தப்படுறதுக்குன்னே ஜென்மம் எடுத்த பிறவிமாண்ணா, எங்கிட்ட போய் வருத்தப்படாதீங்கன்னு சொல்றியேம்மா. ரோகிணி இப்படி நடந்துகிட்டதுல யாருக்கு தான் வருத்தம் இல்ல? தலவாழ விருந்து வச்சு அதுக்கு நடுவுல வேண்டாததை வச்ச மாதிரி அவ பண்ணதை நினைச்சு நாம எல்லாருமே மனசுக்குள்ள வேதனை பட்டுட்டு தாமா இருக்கோம். எவ்வளவு சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சேம்மா. இந்த வீடு என்ன நேத்து தான் கல்யாணம் நடந்து முடிஞ்ச வீடு மாதிரியா இருக்கு? ஏதோ நடக்க கூடாதது நடந்த வீடு மாதிரி தானே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ரோகிணி தானே. ஆனா அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு பொண்ணா தங்கச்சியா ரோகிணி எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா ஒரு அப்பாவாவும் அண்ணனாவும் நானும் பிரபுவும் கார்த்தியும் எங்களோட கடமைய சரியா செய்யணும்னு நான் நினைக்கிறேம்மா. ஏதோ புரியாம ரோகிணி தப்பு பண்ணிட்டாளே தவிர இப்ப அவ மனசு நம்மளை தேடாதா? எவ்வளவு ஆசையா அவ நம்ம குடும்பமே வந்து மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்னு அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. பிரபு வரலன்னா அவளுக்கு வேதனையா இருக்காதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரோகிணியையும் நம்மளையும் இளக்காரமா நினைக்க மாட்டாங்களாமா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம பிரபு அவனோட கோபத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வெறுப்ப காட்டிட்டு போறானேம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? எப்படி வருத்தப்படாம இருப்பேன்? மாமா, உங்க புள்ளைய வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரோஹிணியும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அவர் கண்டிப்பா வருவாரு. ரோகிணி, ரோகிணி, குட் மார்னிங் மை டியர் வைஃப். என்ன ரோகிணி, நான் குட் மார்னிங் சொன்னா மறுபடியும் நீ குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? குட் மார்னிங். வெரி குட்.
இந்தா காஃபியை பிடி. சுகர் உனக்கு கரெக்டா இருக்கான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிரு. நாளையில இருந்து கரெக்டா போட்டுறேன், சரியா? சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க. பொழுது விடியறப்பதான் லேசா தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் படுத்தேன். நான் என்ன மறந்து இவ்ளோ நேரமா அசந்து தூங்கிட்டேன். இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேங்க. நான் இப்போ உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, எதுக்கு இந்த விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லங்க, நீங்க போய் எனக்காக காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்கறீங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஒரு வைஃபா நான் தானே காலையில உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். அப்படின்னு யார் சொன்னாங்க? எந்த ரூல்ஸ் புக்ல அப்படிலாம் இருக்கு? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். எனக்கு நீயா இருக்கிறது தான் முக்கியம். இந்த காஃபி கப்பை நான் இன்னும் எவ்வளவு நேரம் என் கையில வச்சிட்டு இருக்கிறது? சாரி. நேத்து நைட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு அவ்வளோ கோவப்பட்டு பேசினாரு. ஆனா இப்ப காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுத்து இவ்ளோ அன்பா பாசமா நடந்துக்கிறாரே. ஒருவேளை இது கனவா, நிஜம் இல்லையா? நிஜம்தான் ரோகிணி, கனவு இல்ல. என்ன பாக்குற ரோகிணி? நேத்திக்கு அந்த கௌதம் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பினான். அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டு கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டேன். உன்னை வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ சொல்லி திட்டிட்டு நான் பாட்டுக்கு வெளியே போயிட்டேன். இப்ப காலையிலயும் நான் அதே கோவத்தோட தான் இருப்பேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. நான் அப்படி கோவப்படலன்னதும் நீ ஆச்சரியத்துல இது கனவா நனவான்னு யோசிச்சுட்டு இருந்த. அப்படிதானே? ஆமாங்க. நைட்டு நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. என்னவோ கோவம், ஏதோ ஆத்திரம். நேத்து காலையில இருந்து நடந்தது எல்லாமே மனசுக்குள்ள அப்படியே அடங்கி இருந்துச்சா? அந்த போட்டோவை பார்த்ததும் என்ன மீறி என்னோட கோவம் வெடிச்சு வெளியே வந்துருச்சு. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரோகிணி. நீங்க எந்த தப்பும் பண்ணலங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? பரவாயில்ல, விடுங்க. ரோகிணி, நான் நைட்டோட எல்லாத்தையும் மறந்துட்டேன். இன்னைக்கு புதுசா பொழுது விடிஞ்சிருக்கிறது நம்மளோட வாழ்க்கையும் தான். இனிமே நம்ம 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். நீ, நான், நமக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. நானே சூடா காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை ஆற வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ காஃபியை குடி, அப்புறம் சீக்கிரமா ரெடி ஆயிரு, நம்ம வெளியில போயிட்டு வரலாம். ஓகேங்க, நான் இப்பவே ரெடி ஆயிடுறேங்க.